ஜாதி என்பது இருக்கிறது. நான் ஜாதியை மறுத்தவன் என்பது உலகத்துக்கு தெரியும். நான் ஜாதி பெயரை என்றும் சொன்னதே கிடையாது. எனக்கு என்ன ஜாதி, என் மகனுக்கு என்ன ஜாதி, என் பேத்திக்கு என்ன ஜாதி? நாங்கள் மனித ஜாதியை சார்ந்தவர்கள். ஜாதி என்பது இருக்கிறது, ஆனால் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அர்த்தத்தில் பேசினார்கள். ஒன்றை சுருக்கமாக வரலாற்றை சொல்கிறேன். ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய இலக்கணம் அன்று ஜாதி, ஜாதி பகை, ஜாதி வெறி, ஜாதி சண்டைகள். 1984 இந்த தொகுதியிலே நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இந்த 40 ஆண்டுகளில் என்னுடைய பெரும் பேர் என்னவென்றால், அந்த பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் இலக்கணத்தை அழித்து, அந்த அவப்பெயரை அழித்து 40 ஆண்டுகளாக இந்த சிவகங்கை மாவட்டம் அமைதி பூமியாக நிலவி வருகிறது என்பதுதான் எனக்கு பெருமை. நாடாளுமன்றத்திலே எழுந்து பேசும்போது பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே நடக்கக்கூடிய ஜாதி கலவரங்களை பற்றி பேசும் பொழுது நான் பிரதிநிதித்துவம் செய்கிற சிவகங்கை மாவட்டம் அமைதி பூமியாக, ஜாதி கலவரம், ஜாதி வெறி, ஜாதி பகை இல்லாத பூமியாக இருப்பதை நான் பெருமையோடு நெஞ்சை நிமிர்த்தி பேச முடிகிறது. ஜாதி இருக்கிறது, ஆனால் ஜாதி வெறி இருக்கக்கூடாது, ஜாதி பகை இருக்கக்கூடாது, ஜாதி உணர்வுகளை யாரும் தூண்டிவிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு அறிவுக்கண் திறந்த நாளிலே இருந்து நான் ஜாதியை மறுத்தவன். நான் படித்து கொண்டிருக்கும் போதே சாதிக்கு அப்பால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவெடுத்தவன். என்னுடைய திருமணத்துக்கு தந்தை பெரியார் வந்திருந்தார். தந்தை பெரியார் வந்தது மட்டுமல்ல, ராஜாஜியும் வந்திருந்தார், பெருந்தலைவர் காமராஜரும் வந்திருந்தார். தந்தை பெரியார் வந்தது மட்டுமல்ல, அன்று தன்னுடைய விடுதலை பத்திரிகையிலே ஒரு சிறப்பு தலையங்கமும் எழுதியிருந்தார். நான் ஜாதியை மறுத்தவன் என்பது உலகத்துக்கு தெரியும். நான் ஜாதி பெயரை என்றும் சொன்னதே கிடையாது. அதே போலத்தான் கார்த்தி சிதம்பரத்தையும் நான் வளர்த்தேன், ஜாதியை மறுத்து வளர்த்தேன். நான் ஜாதிக்கு அப்பால் திருமணம் செய்து கொண்டேன். என் மகனும் சாதிக்கு அப்பால் திருமணம் செய்து கொண்டார். என்னுடைய பேத்தியும் ஜாதிக்கு அப்பால் திருமணம் செய்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய இஷ்டம். ஆக எங்களுக்கு என்ன ஜாதி, எனக்கு என்ன ஜாதி, என் மகனுக்கு என்ன ஜாதி, என் பேத்திக்கு என்ன ஜாதி? நாங்கள் மனித ஜாதியை சார்ந்தவர்கள். ஆக இந்த தேர்தலிலே இத்தோடு ஜாதி உணர்வுகளை தூண்டுவதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த வேட்பாளரும் துணிந்து ஜாதி உணர்வுகளை தூண்டாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.